guys, welcome to Nandus Park. இன்னைக்கு நம்ம ஆட்டு மூளை வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் இப்போ ஆட் பண்ணிக்கிறலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆட்டு மூளையை இதில் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். அந்த ஆட்டு மூளையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டு தூள் உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது ஒட்ட ஆரம்பிச்சிடும். நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிடலாம். கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு சீரகத்தை கொஞ்சம் உணுக்கி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலைன்னா அது ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். guys, welcome to Nandus Park. இன்னைக்கு நம்ம ஆட்டு மூளை வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் இப்போ ஆட் பண்ணிக்கிறலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆட்டு மூளையை இதில் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். அந்த ஆட்டு மூளையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடணும்.